வந்துட்டு காதல் அப்படின்னு சொல்லும்போது, காதல்ல மட்டும் தான் இப்படி இருப்பாங்களா? இல்ல சுத்தி இருக்க அம்மா, அப்பா எல்லார் மேலயுமே அன்பா இருப்பாங்களா? எல்லார் மேலயும் அன்பா இருப்பாங்கம்மா. ஆனா எப்ப ஃபேமிலில அநியாயமா பண்றாங்களோ, ஒரு பொண்ண நான் முழுசா லவ் பண்ணேன். கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். நான் ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிட்டேன். நான் வெளிநாட்டுக்கு படிக்க போனேன். அங்க பொண்ண புடிச்சுச்சு. நான் வந்து அந்த பொண்ண ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நீ வந்து வேண்டான்றி எப்படி நியாயம்? அந்த நியாயத்த மீறி பெரும்பாலும் நடக்க மாட்டாங்க. நடக்க மாட்டாங்க. ஆமா. நியாயப்படி நடப்பாங்க. நியாயப்படி நடப்பாங்க. ஓகே. கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு மங்களகரமான ஒரு ராசி. கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப நீட் அண்ட் ஜென்யூனா இருப்பாங்க. ஸோ இது இப்படிதான் பண்ணணும். இந்த வழியில போனோம்னா, அந்த வழியில தான் போணும். இத வந்து இந்த சைடு கட் பண்ணி போனா, அது போக்கூடாது அப்படிங்கிற மாரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க எந்த மாதிரியான காதலிய தேர்ந்தெடுப்பாங்க? காதலனாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், எந்த மாரியான ஆட்கள செலக்ட் பண்ணுவாங்க? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கும்பம் நெறைய அட்ராக்ட் ஆவறது கடகம் கிட்டயும், மேஷம் கிட்டயும் அட்ராக்ட் ஆகும். ஓ! ஆனா கடகமும், மேஷமும் இவங்களுக்கு ஒத்து வருவாங்களா? ஒத்து வரமாட்டாங்க. மேக்ஸிமம் ஒத்து வரமாட்டாங்க. அந்த மாரி லவ்வா இருந்தா பிரேக்கப் நோக்கி போகுது. அந்த மாரி லவ் இல்ல. அந்த பர்ட்டிகுலர் ராசி ஆனா அந்த பர்ட்டிகுலர் ராசிய வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் அந்த வந்து கடகமா, மேஷமா இல்ல அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா, எத பத்தியுமே யோசிக்காம கல்யாணம் அப்டின்றது பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இவங்களோட லவ் வந்து எத பார்த்து அமையுது அப்டின்னா, ஒரு பொண்ண பார்க்குறேன். பொண்ண பார்த்த உடனே புடிக்குது. அது சனியினோட ராசி அப்டின்றத அந்த பொண்ண பார்த்தா எனக்கு நல்ல பொண்ணா தெரியுது ஃபர்ஸ்ட் விஷயம். நல்ல பொண்ணா தெரியுது. ஆ அதுக்கும் மேல அந்த பொண்ண நான் கொஞ்சம் ஒரு நெறைய நாள் அப்சர்வ் பண்றதில்ல. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லயே அந்த பொண்ண கிளீனா நான் ஜட்ஜ் பண்ணிடுறேன். எனக்கு இன்பில்ட்டாவே அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதுதான் கும்பம். அந்த பொண்ண பார்த்தா எனக்கு நல்ல பொண்ணா தெரியுது. அந்த ஒரு நல்ல பொண்ணா தெரியுதுன்ற ஒத்த வார்த்தை போதும் அவங்களுக்கு. ஒரு பையன பார்த்தா நல்ல பையனா தெரியறான். அனலைஸ்லாம் பெருசா இன் டெப்த் அனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உன் பாஸ்டும் வேணாம், இதுவும் வேணாம். நீ நீ என் கூட வா. இதுவரைக்கும் நீ முதல்ல உனக்கு லவ் பிரேக்கப் இருந்துச்சா? நீ சொன்னா, நீ வந்து ஆல்ரெடி லவ் பண்ணியா? ஆல்ரெடி வந்து உன் லைஃப்ல யாராவது இருந்தாங்களா? அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணா சொல்லுதுன்னா, "ஓ! அப்படியா? சரி விடு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அத பத்தி கவலைப்படாத. இனிமேல் பட்டு நம்ம நல்ல லைஃப் வாழலாம்." அந்த ஒரு மைண்ட் செட் உண்டு. பிராட் மைண்ட் கும்பத்துக்கு உண்டு. கும்பத்துக்கு உண்டு. ஸோ கும்பத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு